ராகி கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நல்லா கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. 1/4 பங்கு தண்ணி எடுத்துக்கோங்க. மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்ததுக்கப்புறமா அரிசி, இந்த நொய் மாதிரி இருக்கிற சின்ன அரிசி சேர்த்துக்கோங்க. ஊற வச்சு அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 1 கப் ராகி மாவை நைட்டே தண்ணியில் கரைச்சி புளிக்க வச்சுட்டேன். அதுவும் இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி அலசியும் சேர்த்துக்கலாம். நல்லா திக்காகும். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி விடணும். கட்டி பிடிக்காமல் இருக்கும், அடி பிடிக்காது. கலக்கி விட்டுட்டே இருந்துட்டு அப்புறம் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கலாம். நல்லா அது கொதித்து அந்த பச்சை வாசனை ஃபுல்லாகவே போகணும். அது திக்கானதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ராகி கூழ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், எவ்வளோ திக்காக நல்லா இருக்குது. இதுக்கு பொடிசாக கட் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் எதுனாலும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இது ரொம்ப திக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலக்கி கூழ் பதத்துக்கு குடிக்கிறதுக்கு இப்படி தான் நல்லாயிருக்கும். சரி, பாப்பாவுக்கு நைட்டே வேணும்னு கேட்டதுனால நான் செஞ்சேன். இது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.